ஃபோன் கால்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் கால்ஸ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல்னு 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் திங் இதில நான் மிக்ஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் குடுக்குறேன் ஃபார்மலுக்கு. ஃபர்ஸ்ட் திங் ஃபோன் எடுத்த உடனே யூ வில் சே குட் மார்னிங். உங்க கொலீக்ஸ் ஃபார்மல்னா நமக்கு தெரியும். கொலீக்ஸ்க்கு உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு பேசுறீங்க. குட் மார்னிங் சார். ஹவ் டு ஐ ஹெல்ப் யூ சார்? மே ஐ நோ த ரீசன் தட் யூ've கால்ட் மீ? ஏதாவது ஒரு ட்ரெயின் ரிசர்வேஷன்ஸ் டிக்கெட் எடுக்க போறீங்க அப்படின்னா, குட் மார்னிங் சார். ஐ வுட் லைக் டு நோ த ம ஐ வுட் லைக் டு நோ ஹவ் கேன் ஐ மேக் மை ரிசர்வேஷன் ப்ளீஸ்? இல்ல, அங்க யாருன்னே அந்த சைட்ல இருக்கவங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ நோ ஹூஸ் இன் த அதர் எண்ட்? அப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க கால் வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு இல்ல உங்க கொலீக்ஸ் வந்து உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ, அண்ட் திஸ் இஸ் ராம்ஸ் வைஃப். May I know what message should I pass to him? Because he is out of town. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? சார், வுட் யூ மைண்ட் ஹோல்டிங் த கால் ஃபார் அ மினிட்? அப்படி கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது, அ இல்ல கேன் ஐ புட் யூர் கால் ஆன் ஹோல்ட் ஃபார் சம் டைம்? கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்க ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ்ல பி பொலைட். யூ கேன் சே எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், பார்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃப்ரேசஸ். பிகாஸ் தட் இஸ் த ரூல் ஆஃப் யூசிங், தட் இஸ் அ வே ஆஃப் கிவிங் ரெஸ்பெக்ட் டு தி அதர் எண்ட். நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்றது எப்படி தெரியும்னா, இப்படி தான் தெரியும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து இன்ஃபார்மல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க் யூ.